குரு வணக்கத்தோட இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட கிளாஸ் வந்து ஜியாகிரஃபி புவியியல்ல என்ன பண்ண போகிறோம், புக் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்காக வீடியோ வந்திருக்காது இல்லையா. ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து சயின்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கிளாஸ் எடுக்கும் போது ஆக்சுவலாக எல்லா யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இல்லையா. கவர் பண்ணிட்டு வரும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எல்லா யூனிட்டோட கிளாஸ்லையுமே கண்டிப்பாக நான் டெய்லி எந்திரிச்சு பார்க்குறச்ச ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புவியியல் யூனிட் 1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னோட மிஸ்டேக் இருக்குது, நான் டெய்லி வீடியோ போடலை. நான் ஏன் போடலைன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம நம்ம எடுக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ தப்பாகுது. ஸோ எனக்கு அது தெரியலை, எந்த இடத்துல நான் ஃபால்ட்டாக கொண்டு போகிறோமா எனக்கு சரியாக தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வரலான்னு தான் நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோமோ அங்கே இருந்தால் லேர்ன் பண்ண முடியும் இல்லையா. தப்பு இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கவே முடியாது. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஜியாகிரஃபி கொஞ்சம் கம்மி லெவலில் ஏதோ சொல்லித்தர மாதிரி ஃபீல் ஆகுறதுனால தான் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல. இதில் புவியியலில் ஜியோகிரஃபியில். ஸோ எனக்குமே ஜியாகிரஃபிலாம் வந்து நான் சயின்ஸ் குரூப்னால கொஞ்சம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்தேன்னு எனக்கும் தெரியல. மேபி நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு இதிலேருந்து தெரிஞ்சிருக்கு. சரி, இன்னும் நம்ம இதோட நல்லா கொண்டு வரலாம், மோட்டிவேட்டடாக பண்ணலாம், படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நம்பிக்கலாம். சரி, ஓகே. வெல்கம் டு அவர் மேக் லீடர்ஸ். குரு வணக்கத்தோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரியான விடையில் பாறை மற்றும் மண்ணில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்குளம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம படிச்சிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. வளிமண்டலம், உயிர்கோளம், நீர்க்கோளம் வந்து நிலக்கோளம் பற்றி மட்டும்தான் நம்ம கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு சுற்றி நமக்கு படித்ததையுமே லேர்ன் பண்ணதுல இருந்துமே நம்ம ஆன்சரை வந்து எப்பயுமே அப்படி பண்ணி பழகினாலே நம்ம மேக்ஸிமம் வந்து மார்க்கை வந்து கேதர் பண்ண முடியும். நம்ம அதான்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன கிளாஸில் லேர்ன் பண்ணோம், லிசன் பண்ணோம், அதை கவனிச்சாலே நமக்குரிய ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக 99% வந்து மேட்ச் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாகலாம். மற்றபடி 99% வந்து லிசனிங் ப்ராசஸில் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக நம்ம சிந்தனை ஒருமுகப்படுத்தி ஒரு கிளாஸை கவனிக்கும் போது நம்மளால் ஆன்சர் கண்டிப்பாக பண்ண முடியும். திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணாலே மோர் தென் எனஃப் இல்லையா. ரைட். செகண்ட் ஒன், உலக மண்ணாளாக கடைப்பிடிக்கப்படும் நாள் என்னன்னா December 5. இது வந்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன் இல்லையா. உலக மண்ணாள் எதுனா December 5. உயிரின் தேர்டு கொஸ்டின், உயிரின படிமங்கள் படிவுப்பாறைகளில் காணப்படுகிறது. உயிரின படிமங்கள் படிவுப்பாறைகளில் காணப்படுகிறது. சரி, ஃபோர்த் ஒன் என்ன பார்ப்போம். மண்ணோட மேல்நிலை அடுக்கு என்ன பார்த்தோம், கரிம மண் அடுக்கு. மண்ணின் மேல்நிலை அடுக்கு என்ன பார்த்தோம்னா கரிம மண் அடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண் எதுன்னு பார்த்தோம்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி நல்லா வளரும். எந்த மண்ணில் பருத்தி செடி இருக்கு இல்லையா, பருத்தினா நம்மளோட கதர் ஆடைகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வர்ற அந்த பருத்தி, அது எந்த மண்ணுனா கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு என்னன்னு பார்த்தோம்னா கனிமங்கள் தான் மண்ணோட முக்கிய கூறு. செவன்த் ஒன், கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாக அதிக வளமுள்ளதாக உள்ளது. அதிக வளம் உள்ளதுன்னு கேட்டாலே வண்டல் மண் தான், வேற எதுவுமே அந்த அளவு கிடையாது. வளம் உள்ளது எதுன்னு கேட்டாலே வண்டல் மண். ஓகே, ரைட். செகண்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு என்னது, பாறையியல். ஓகேவா, பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல். 2, செம்டாஸ் மண் திணைப்பயிர்கள் விளைவதற்கு ஏற்றது. திணைப்பயிர்கள் கேட்டா செம்மண், பருத்தி கேட்டா என்னது, கரிசல் மண். பருத்தி கேட்டா கரிசல் மண், திணைப்பயிர்கள் கேட்டா செம்மண். புவியோட தோல் எதுன்னு பார்த்தோம்னா மண் தான் புவியோட தோல்னு சொல்லுவாங்க. சரியா.
உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான டர்ஸ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது. தாஜ்மஹால்னாலே நமக்கு பளிங்கு கற்கள். தாஜ்மஹால் எப்படி இருக்கும்? ஒரு வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனதா தாஜ்மஹால். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம படிக்கணும்னே கிடையாது, வீட்லயே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பளிங்கு கற்களால் ஆன ஒரு பேலஸ் இல்லையா? ரைட். வெள்ளை பளிங்கு கற்கள் டாஸ் முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. இதை டே பை டே நம்ம கிளாஸ்ல எல்லாமே 6th கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். தீப்பாறைகள் தான் என்னது? முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. தேர்ட் ஒன் சரியா தவறானு குறிப்பிடுக. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. தீப்பாறைகள் என்னது? முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. சரிதானே? தீப்பாறைகள் தானே முதன்மை பாறைகள். ஆமா, கரெக்ட். தீப்பாறைகள் தான் முதன்மை பாறைகள். இரண்டாவது, களிப்பாறைகள் பலகைக்கல் உருவாகிறது. களிப்பாறைகள் அதாவது களிமண் பாறை இருக்கு இல்லையா, அதாவது களிப்பாறைன்னு போட்டிருக்காங்க. அதுல இருந்து பலகைக்கல் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, கிடையாது. அதனால அது தவறு. செம்மண் சுவருதல் செயல்முறைகளில் உருவாகிறது. செம்மண் வந்து சுவருதல் செயல்முறையில உருவாகுதுன்னா அதெல்லாம் கிடையாது. செம்மண் வந்து அப்படிலாம் என்ன செய்யல, உருவாகல. அப்ப அது தவறு. ஃபோர்த் ஒன் இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் பயன்படுத்தப்படுகிறது. ஆமா, இப்பெல்லாம் செயற்கை மணலை என்ன செய்யறாங்க? கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துறாங்க. அது சரி. ஃபிஃப்த் ஒன் படிவுப்பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன. தவறு. படிவுப்பாறைகளை சுற்றிலாம் எரிமலைகள் வந்து இல்லை. படிவுப்பாறைகள் தெரியுதுல, அந்த சுண்ணாம்பு கல்லாம் இருக்கும்ல, படிவுப்பாறைகள், அதுதான் படிவு. அந்த படிவுப்பாறைகள் ரைட்டா? அதை சுற்றியா எரிமலைகள் இருக்கும்? இல்லை. ரைட். அப்போ அது தவறு. சரி, ஃபோர்த் ஒன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரானைட். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து அதில் ஆப்ஷன் ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் நேருக்கு நேராக நான் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை புக்ஸ் எடுத்து நோட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேர்ன் பண்ணும்போது, இது படித்த போது இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். நீங்களாம் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது மற்றவங்க சொல்லித்தரதை காட்டிலும் நம்மளால் அதிகமாக கற்றுக்க முடியும். எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்னு நமக்கு தெரியும். ரைட். கிரானைட் வந்து அடியாள பாறைகள். அடி ஆழத்துல இருக்க பாறைகள் தான் என்னது? கிரானைட். அடியாள பாறைகள். மண் அடுக்கு அப்படின்னா என்னது? அடிப்பாறை. மண் அடுக்குனாலே அடிப்பாறை. பாரன் தீவு செயல்படும் எரிமலை. பாரன் தீவு என்னது? செயல்படும் எரிமலை. ஃபோர்த் ஒன் மண்வள பாதுகாப்பு. பட்டை பயிரிடல் வேளாண்மை. மண்ணாலே மண்வளம்னாலே வேளாண்மைன்னு வந்து முக்கிய இடம் வந்துடும். ஸோ மண்வள பாதுகாப்பு என்னது? வேளாண்மை. பட்டை பயிரிடல் வேளாண்மை. அதுல ரெண்டாவது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். பசால்ட். பசால்ட்ன்றது வெளிப்புற தீப்பாறைகள். பசால்ட்னாலே வெளிப்புற தீப்பாறைகள். ரெண்டாவது சுண்ணாம்பு பாறை. நம்ம ஆல்ரெடி இப்பதான் சொன்னேன், படிவுப்பாறைகள் தான் சுண்ணாம்பு பாறை, படிவுப்பாறைகள். நிலக்கரி ஆந்த்ரசைட். நிலக்கரி ஆந்த்ரசைட். ஃபோர்த்து ஜெனிஸ். ஜெனிஸ் வந்து உருமாறிய பாறைகள். ஜெனிஸ் என்னது? உருமாறிய பாறைகள். அடுத்து ஃபிஃப்த் ஒன் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தெரிவு செய்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சில பேர் எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளோட மிஸ்டேக் ஆக்சுவலா என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள விடை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே சரியான விடையை தானே எடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஆன்சர் இதுக்கு தெரியும், இது எது தப்புன்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இதுதான் ஆன்சர்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மளோட மைண்ட் என்ன செய்யும்? கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து அதுவரையும் படிச்சுட்டு நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலா போய் என்ன செட் ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும்னா சரியானவற்றை அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, நீங்க தான் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆக போறீங்க. ஸோ நீங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களாலும் சரி, ஸ்கூல்ல பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலுமே அந்த லைனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. தவறான விடையை தேர்வு செய்கதா கொடுத்துருக்காங்க. ஓகே, வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அழைக்கப்படுகிறது. கரெக்ட். இது இதோட 3வது 4வது தடவை இதை பார்க்குறோம் இல்லையா? தீப்பாறைகள் தான் முதன்மை பாறைகள். கரெக்ட். பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. இதுவும் கரெக்ட். படிவுப்பாறைகள் கடினத்தன்மை கொண்டவை. இல்லை, இப்பதான் சொன்னோம் சுண்ணாம்புக்கல்னு படித்தோம். ஸோ படிவுப்பாறைகள் கடினத்தன்மை கொண்டவைன்றது தவறான ஒன்று. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க, அதுதான் தவறு. அடுத்து ஃபோர்த் ஒன்னே நம்ம ரீட் பண்ணிடலாம். தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவர். இல்லை, தக்கான பீடபூமி என்னது? தீப்பாறைகள் எல்லாம் உருவாகல. சரி, ஓகே. செகண்ட் ஒன் மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. கண்டிப்பா மண்ணரிப்பு என்ன செய்யுது? மண் வளம் குறையுது மண்ணரிப்பால.
ரெண்டாவது, இயற்கை உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது. இயற்கை உருமாற்றம் வந்து அதிக வெப்பத்தினாலலாம் என்ன செய்யல, உருவாகல இல்லையா? இயற்கை உருமாற்றம், இயக்க உருமாற்றம். ஓகேவா? அப்ப அதுதான் தவறானது. மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம், அது சரி. இலைமக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதி, அதுவும் சரி. அப்ப இங்க தவறானது என்ன? இயற்கை உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது. இது மட்டும்தான் தவறான ஒண்ணு. சோ இதுதான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் என்ன பண்றாங்கன்னா, பாப்பா கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து, ஓகேவா? சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க. ரெண்டையும் ரீட் பண்ணிட்டு நீங்க சரியானது எதுவோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம பார்க்கலாம். கூற்று ஒண்ணு என்னன்னா, படிவுப்பறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டது. கூற்று ஒண்ணு சரியா தவறா? படிவுப்பறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டதா? அப்ப சரி. கூற்று ஒண்ணு சரி. ரைட். கூற்று ரெண்டு, படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவாகிறது. ஆமா, அந்த இயற்கை காரணிகளால் அடித்து செல்லப்பட்ட அங்கங்க படிவுப்பாறைகள் வந்து தோன்றுது இல்லையா? ஸோ படிவுப்பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானது. ரைட்டா? ரைட்டு. அப்ப ரெண்டு கூற்றுமே சரி. ரெண்டு கூற்றுமே சரின்றப்ப இதுல வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்களேன், கூற்று ஒண்ணு மற்றும் கூற்று ரெண்டு சரின்னு வந்து முதல் ரெண்டுலயுமே இருக்கு இல்லையா? ஈல வந்து கூற்று ஒண்ணு சரி, கூற்று ரெண்டு தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஈல வந்து ஃபோர்த் ஆப்ஷன்ல கூற்று ரெண்டு சரி, ஆனால் கூற்று ஒன்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈயும் கிடையாது. அது எது எது இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இது ரெண்டு மட்டும்தான் ஆன்சரா இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுலையுமே கூற்று ஒன்றும் சரி, கூற்று ரெண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, ரெண்டுமே சரி, ஆனால் கூற்று ரெண்டானது கூற்று ஒண்ணுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, கூற்று ரெண்டு, படிவுப்பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை, படிவுப்பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. ரைட்டு தானே? பல்வேறு காலங்கள் உருவானது, அதனால பல்வேறு அடுக்குகளுக்கும் அதுக்கு கொண்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட், ரெண்டுமே இதுக்குரிய விளக்கம் வந்து கூற்று ரெண்டுக்கான விளக்கம் ஒண்ணு வந்து சரியானது. ஸோ அதுதான் கரெக்ட். இங்கே பாருங்களேன், பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டானது ஒண்ணுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளக்கம் அல்லன்றது தவறு, இதுதான் இதுக்கு சரியான விளக்கம். பல்வேறு காலங்களில் உருவானது, பல்வேறு அடுக்குகளை கொண்டது. ஓகேவா? அப்பனா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான், அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, ரைட். இதோட புவியியல் யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புக் பேக்கும் என்ன செஞ்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. படிங்க, கண்டிப்பாக புரியும். புரிஞ்சு படிங்க. இப்போ கிளாஸ்லாம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே என்ன செஞ்சுருப்பாங்க, கிளாஸ் நடத்தியிருப்பாங்க. 1 வீக் ஆகிடுச்சு இல்லையா? கிளாஸ் எப்படி போகுது? நல்லா போகும் நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து படிக்கலாம். நானும் உங்கள்கிட்ட இருந்து நிறையா லேர்ன் பண்ணுவேன். ஓகே. ஓகே, நன்றி. நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.